நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னடா இப்படிலாம் கதையை கொண்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசைக்கு சொல்கிறாங்க, அத்தை அப்போ நான் வரல, இவர் வராத இடத்துக்கு நான் வரணும், மருமகனாக இருந்து பண்ண வேண்டி இவரே வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. நாளைக்கு சனியனை கடத்துறப்போ நம்ம அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அழுது தொலையாத வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்பிடுறேன். இப்போ தான் வந்துட்டு இசைக்கு சிரிக்கிறாங்க. பரவாயில்லையடி கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைக்குள்ளே கொண்டு வர்ற அவனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு ஆத்தடியாத்தா அண்ணி வைக்கப்படுறத இப்போ தானே பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வேறு சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ரத்னாவும் பரணி எல்லாம் கோலம் போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த கேரளாக்காரர் இருக்காமல சூடாமணியை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். அவன் வந்து இறங்குறான். வந்து இறங்கி இந்த வீட்டையே வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்க. யார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உடன்குடி எல்லாம் கேட்குறாங்க. நான் தான் வந்துட்டு போட்டோக்காரன், ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சண்முக தோஸ்து சொல்கிறாங்க, என்னை வந்துட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும், அதனால நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எடுத்து கலக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு வில்லத்தனமாக வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ போல் பன்னீர் ரத்னா வந்துட்டு மாமாவும் அத்தை ரெடியானதுக்கப்புறம் நான் கூட்டு வரேன், அப்புறமேட்டி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்புறாங்க. அப்போ கனி கையில் பூ கொண்டு வந்துட்டு மதினி எனக்கு வச்சுவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏண்டி இன்னும் கிளம்பாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட எங்கள் அம்மைக்கு ஒரு ஃபோனை போடு அப்படின்ற மாதிரி பரணி சொல்ல, ஃபோன் போட்டு கொடுத்துட்டு பரணி பேசணுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் சொல்லிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும், ஏமா எப்பமா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ கிளம்பிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அது அந்த பக்கம் வந்துட்டு இசைக்கு அவங்க வீட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு தடபுடலாக கிளம்பிட்டு இருக்கா. இந்த வேஷ்டி சட்டையை உன் புருஷனை கொடுத்து கட்டிட்டு வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு கொண்டே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் பேண்ட் சட்டையில் வர்றேன் அப்படின்ற மாதிரி முத்துப்பாண்டி சொல்ல, போச்சு ஒரு பேண்ட் சட்டையில் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிங்களே, நாளை பின்ன எப்படி தானோ அப்படி இப்படின்னு இசைக்கு அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஏய் குடு நான் இதையே போட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்போ சிரிப்பா எப்போ அழுவானே தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துப்பாண்டி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து கிளம்பி வெளியில் வந்ததும் பாக்கி அவங்க பையனை பார்த்துட்டு, ஆத்தடி என் பையன் வந்துட்டு எவ்வளோ பெரிய மனுஷன் மாதிரி சூப்பராக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்படி சுற்றி போடுறாங்க. சரி வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வந்துட்டு சைட்டாக சண்முகம் அவங்க வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு சண்முகம் அவங்க தேங்காய் இதெல்லாம் கொண்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததும், ஆத்தடி புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாதிரிலாம் இருக்குது கலக்குறீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேற சும்மா இருடா, எனக்கே வந்துட்டு இதெல்லாம் போட்டது வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு பயங்கரமாக பேசி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஈசைக்கு அவங்க ஹஸ்பண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே பரணி வந்துட்டு கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொன்னதும், வாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னங்க அண்ணன் இப்படி வாய் நிறைய மச்சான்னு கூப்பிட்றாங்க, சிரிச்சாதான் என்னவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்து சண்முகத்தோட அப்பா அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகும்போது அந்த ஃபோட்டோக்காரர் நானும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. பரணி கேட்குறாங்க, கோவிலில் போய் என்னங்க ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. ரத்னா சொல்கிறாங்க, இருக்கட்டி கோவிலில் வச்சு அழகழகாக ஃபோட்டோ எடுக்கலாம், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லரையும் வந்துட்டு கூடயே சேர்ந்து அமுச்சு வைக்க அவன் வந்துட்டு சூடாமணி அப்படியே முறைச்ச மாணிக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கில்லர் வந்துட்டு கூடயே பின்னாடி போய்கிட்டு இருக்க. எல்லாருமே வந்துட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி சூடாமணிக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு, அந்த சவுந்தரபாண்டி வாயால் அவன் குற்றத்தெல்லாம் நிரூபிச்சிட்டியாத்தா, நீ நெருப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாரும் சூடாமணி வந்துட்டு புகழ்கிறாங்க. அடுத்து சாமி கும்பிட்றதுக்காக போகும்போது ஐயர் சொல்கிறாங்க, இவர் யார் புது ஆள் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி சண்முக அப்பா சொன்னதுமே, ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அம்பாள் பக்கத்தில் வரக்கூடாது, தள்ளி தான் நிற்கணும், அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வேணால் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இங்கே வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கிறேனே ஒரு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்ல, அதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சூடாமணி சொல்கிறாங்க, சரி இருக்கட்டு தம்பி, நீ வேணா அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொன்னது. அவன் ஓரமாக வச்சுட்டு துப்பாக்கியெல்லாம் லோட் பண்ணி எடுத்து ரெடியாக இருக்கான் சூடாமணியை சொல்கிறதுக்காக. அந்தத்துக்கு வந்துட்டு சவுந்தரபாண்டி அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு வந்துட்டு கூட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்கு. அப்போ வந்துட்டு முத்துப்பாண்டி கால் பண்ணி, சர்வால் நீங்கள் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது நீயே போயிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக டீ குடிக்கணும் போல் இருக்குது, வண்டி நிப்பாட்டு, அப்படியே மடைக்கு உட்காந்து ஒரு மாதிரி காலெல்லாம் வலிக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்லடா, அதனால வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க சர்வால் முன்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் ஓனர் கிடையாது, இப்போ குற்றவாளி, அதனால அவங்க உடைக்க வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. நிப்பாட்ட போறியா இல்லையாடா அப்படின்னு சொன்னது. சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு முன்னாடி நிப்பாட்டுறேன். அப்போ போல் பக்கத்தில் முத்துப்பாண்டி செட் பண்ண ரவுடிகள் இருக்காங்க. அடுத்து சண்முகத்தோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வாழைத்தார் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும், மாப்பிள்ளை மாதிரி சொகுசா நிற்காம ஹஸ்பண்டை போய் வேலை செய்ய சொல்லு அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்கிறாங்க. முத்துப்பாண்டியை பார்த்து, நான் எதுக்கு வேலை செய்யணும், பரணி கல்யாணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுக்கு நான் செய்யணுமா, மாப்பிள்ளையே நீ தானா, அதான் நீ செஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டருக்கு எனக்கு கல்யாணம் சொல்லி தான் இவன் எல்லா வேலையும் செஞ்சான், கடைசி டெஸ்ட்டு இவன் தாலி கட்டுறது தானே, அதை நானே எதிர்பார்க்கல, அதனால போய் செய்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துப்பாண்டி எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக வாழைத்தாரு இதெல்லாம் நட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு தெரியாமல் முத்துப்பாண்டி வந்துட்டு மூப்பனாதிக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க
போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த கோர்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் சார் வால், அப்போ போல் திடீர்னு உங்கள் அப்பாவுக்கு டீ குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்றாங்க. அவர் வந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு தனியாக வந்து பேசுகிறாரு. என்னடா ஆளாக ரெடி பண்ணிட்டியா, சனியன் கோர்ட்டுக்கு வரமாட்டால அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் சைடில் திரும்பி பாரு, ஒரு ஒயிட் கலர் கார் நிற்கல, அது சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்ம ஆளு தான், உள்ளே இருக்கவங்க நம்ம ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்ரா, சரி சரி, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் அங்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன், சூடாமணியை கொல்றதுக்கு அவசூரே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துப்பாண்டி வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.